நேரத்தோட இன்னைக்கு நாடகம் வேற மாதிரி இருக்கும். யாருக்கு எங்கன்னு பொத்துக்கிட்டு ஜாமி வந்து 7 செம்ப பே கழுவி வச்சுட்டாங்க. வேப்பமலையா கட்டியிருக்காங்க. இந்த வேப்பமலையில சூகம் இருக்கு. சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன். என்ன சொந்தக்கானே சூகையோட ஒடிச்சு வச்சிருக்கேன். பெரியவருக்கு போடுறவங்க. ஆனா சின்னகருக்கு பெரியவருக்கு பார்த்தா இலச்சவே எங்களுக்கு கஞ்சி ஊற்றுங்க. ஒவ்வொருத்தரும் கும்பி பழுக்கா இருக்காங்க. பூரா வாமப்பிள்ள இருக்கேன். அதுல சின்னகருக்கு போறவனுக்கு கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு. கொண்டாடி நினப்புல வீடியோ கல்யாணம் இருக்கேன். சாமியாடி வயிற்ற புடுங்குறேன். அன்பு கடந்த வணக்க வருகிறது. பெரியோர் கண்ணே அமுதகான சொல்லிக்க போகுது. கமல் வாசகனே பாசத்துக்குரிய இந்த ஒவ்வொரு கிராமத்தையும் கிராமத்து மக்களையும் எம்கேஆர் மறக்க மாட்டேன். எம்கேஆரும் எம்கேஆர் அன்பாலையும் மறக்காதுங்க. நீங்க செய்த உறவி பெரும் கொண்ட ஒரு தொண்டு. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 7 சுப்பா அரிசி கொடுத்திருக்காங்க. அங்க உள்ள மக்கள் உணவுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நாடக அமைப்பு ஒக்கூர் இளைஞர் சார்பாக 2 மூடை அரிசி. சந்தோஷ் டிராவல்ஸ் எம் ராமசாமி சார்பாக 2 மூடை அரிசி. ரம்யா பிரைலர்ஸ் சரவணன் 2 மூடை. மகேஷ் வெல்டிங் 1 மூடை. சாப்பாடு நேற்றைய தினம் ஏற்பாடு செஞ்சது சந்தோஷ் டிராவல்ஸ் எம் ராமசாமி அவர்களுக்கு நன்றி. இன்று நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்தது மீன்கடை ஒக்கூர் ஏ பாலகிருஷ்ணன் பி சேகர். அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, மறக்க மாட்டேன். அதுக்குள்ள உள்ள வந்துருச்சு. உண்மையிலே ஒரு படிக்கிற வயசுல தன்னுடைய குடும்பத்தை சுமையை சுமக்கிறேன் பாரு. இவன் தாண்டா உண்மையான தமிழன். வாடா வாடா கண்டாளி மனை வாடா வாடான்னு சொன்ன ரொம்ப டேய் படிக்கிற வயசுல குடும்பத்தை சுமக்கிறேன்னா ஒருத்திய சுமக்கிற அளவுக்கு ரெடி பண்றியாம்ல. அது தொங்காது தெரியல. மோனி அனுபவ முடியும். போடா வீடியோ காலில் வாக்குற எவனும் தெரியல. குளிச்ச மணிக்கு நிக்கிறா. என்னன்னு கேட்டா பக்கத்துல உள்ள பெட்டிக்கார கல்யாணம் பண்ணிருக்கேன். பேசும்போது பார்த்தேன். இங்க இருந்து 3 புருஷன் போன் அடிப்பார். சத்தி சுவாமி முட்டம்போசு பொறித்து விட்டாயா? பொறித்து விட்டேன் சாமி. இதோ நேராக வருகிறேன் சத்தி. சத்தி கால் படுது தெரியாம பட்டு விட்டது முருகன். சுவாமி விரதம் விடலாமா? விட வேண்டும் சத்தி. எப்ப இந்த மாலை ஓரம் போறேன். மாலை ஓடும் போது வம்சத்துல ஏன் விபத்து ஏற்பட்டுச்சு? வாகனம் ஓட்டக்கூடிய இந்த ஓட்டுநர்கள் நிறைய பேர் இங்க இருப்பீங்க. நீங்க எல்லாம் யாருன்னா ஊருக்கு எல்லையில காக்கினே பாரு முனியாண்டி கருப்பு வெங்கலமுடைய ஐயனாருக்கு ஜமா ஓட்டுநர்கள். வாகனம் ஓட்டிய சொன்ன செய்வதே இல்லையாப்பா. தூக்கத்துல 4 பேர் வந்திருக்காங்க. இந்த டிரைவர்களை நம்ம மதிக்க வேண்டும். அந்த டிரைவர் கவனிச்சு பாத்திருக்கீங்களா? முட்டட்டின்னு வண்டி எடுத்துட்டு போக மாட்டாரு. எடுத்த மணி 4 போட்டு கரெக்ட் புறணும் போறேன். வண்டியை அலசி 4 வீலுக்கு 4 இளஞ்சம்பளை வச்சு உள்ள இருக்க ஓம் சக்தியை பூரா பாக்குறேன்.
பூரா பார்த்தா பேரல வழிய போட்டாங்க அப்படி பாப்பேன் என்ன ஒரு மாதிரி லிப்ஸ்டிக்லாம் போட்டு சக்தி தான் பக்தியோடு இருக்கட்டும். எடுத்தவனே இங்க இருந்து ஒக்கூர்ல ஆரம்பிப்பேன் பாட்டேன். ஃபர்ஸ்ட் பாட்டு போடுவேன் அந்த சூடத்தை பொருதி தெய்வர் ஓரானை கன்றை உமையா திருமகனே எல்லா சத்தியம் நல்ல சாங். ஒக்கூரை தாண்டி வண்டி போயிடும் எங்கே மேலூர் போயிடும். மேலூர் போகும்போது லைட்டா போனேன் செல்லாத்தா இந்த ஓம் சக்தி தலை வந்து டிரைவர் சீட்டு பக்கத்திலே கணக்கு வழக்கு பாப்பா சட்டி இருப்பாங்க. அவங்க கணக்கு பாப்பா சக்தி புவனா 400 ரூபா தரணும் மெசேஜ் போடுவாங்க. புவனா சக்தி 400 எப்ப பே பண்றீங்க இதோ தந்து விடுகிறேன் சக்தி. அவங்களுக்கு பூரா அந்த லிஸ்ட் பூரா அங்கேதான் இருக்கும். உடனே அங்கிருந்து ஒரு மெசேஜ் வரும் குருநாதர் சக்தி சொல்லுங்க சக்தி இப்படி பாட்டு போட்டா போர் அடிக்கும் சக்தி நங்கு குத்தாட்டம் போடுவது போல் போட வேண்டும். உடனே டிரைவர் சக்தி கட்டிப்பூடி தான் கேசட் இருக்கா அவர் அவன் காச்சவாட்டில் இருப்பான் போட்டு விடுங்க கட்டிப்பூடி அங்க இருந்த சக்தி பூரா கீர்நாடுக்கு வந்துடும். வந்துட்டு டிரைவர் அவன் பதட்டத்துல ஓட்டிக்கிட்டு இருப்பான். வெறும் வந்து இதுங்க பெரிய டம்ஸ் சோமணி நகைச்சுவை பூரா கருத்து விடுறீங்கன்னா கொண்டே வருவான்டா. அவன் கடைசியில டிரைவர் கீழ் ஆடுறது அவன் ஆடுறதுன்னு தெரியாம கட்டாங்க புட்டாங்கன்னு ஆட்டி சிரிச்சுக்கங்க தா பொம்பளைய சிரிக்க. ஆனால் இது ஏன் உன் மன கஷ்டத்தோடு உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னே மாலை ஓட்டு போறேன். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த புதுகுழு பூ ஆம்பளை பூரா கவனி. பதுல 9 பழனிக்கு திருச்செந்தூருக்கு போறேன் ஆண் சிங்கங்களை கவனிவேன். பூரா பேர் ஊருக்காரன் பூரா சந்தோஷமா கத்துவேன் வெற்றி வேலை முருகனுக்கு அரோகரா. இருமுடி கட்டி போறேன் இந்த முறியை மட்டும் சோம்பரியா போறேன் வெற்றி வேலை முருகனுக்கு. ஏன்னா அவனுக்கு இருமுடி கட்டும் போது ஏன்டா தண்ணி இருக்கேன் எனக்கு இன்னொரு குணம் இருக்கு பேசிக்கிட்டு போது நொட்டு என்ன தெரியுது. இவன் இருமுடி கட்டும் போகும்போது அப்படியே உம்முனே போவேன். ஏன்னா என் கணக்கு புறம் பார்ப்பேன். அவன் முனியாண்டி சடங்கு நம்ம 1000 ரூபாய் 2 ஆப்பிள கொடுத்து விட்டு சோனியா வாயில ஓட்டு போயிட்டேன். வீட்டுல வேலை எட்டு பச்சாமிரதம் கேட்டா சின்ன பையன் வேலை சேச்சி எப்பா அப்படி போய் அடிச்சு வந்து போட என் தலையில மண்ணாடி போட்டு ஊருக்காரன் பூரா கத்தியா வெற்றி பூங்குழி இறங்குறார். ஆரம்பத்துல நம்ம ஆளுகளை வேலு தெம்புட்டுக்கான்னு ஓட்டேன் போட்டு இப்படியே ஓட்டேன். இப்ப கடப்பாறை எல்லாம் சொல்றான். கடப்பாறை சொல்லுறேன் 50 அடி நீளம் ரோட்டையே மறைச்சு அங்கிட்டு டாட்டாசி இருந்தது தெரியாம குத்தி பேத்து இந்த வண்டியாமரி வந்தாண்ட மேல் போடுறேன். கண்டனுக்கு எதாவது வந்துடுறாங்க. என்ன நிலத்திலும் புனலான குடியே மதிப்படைய குடியே சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டக நாடு ஒக்கரு கிராமத்திலே அல்வாத்து கொண்டிருக்கின்ற வெள்ள குதிரையிலே சாட்டைய தோளுடத்து நீ விளையாட நேரமாச்சு ஸ்ரீ வெங்கலமுடைய ஐயனார் கோவில் புறவியெடுப்பு விழாவை முன்னிட்டு ஒக்கூரு கிராமத்தார்கள் நடத்தும் 2 நாடகங்கள் நடைபெறும். மு சேகர் அவர்கள் தலைமையிலும் நாட்டு அம்பலம் சேகர் ஐயா அம்பலம் எங்க இருக்காரு தண்டி வார்த்தை சொல்றேன். ஊரு எந்த அளவுக்கு இருக்குங்க பூராமே கபலிங் பண்ணோம். அம்பலம் எங்க இருக்காரு அகராதி ஆளான்னு சொல்லாதீப்பா யூடியூப்ல பாப்பாரு அசுத்த பண்ண கிரகந்தாப்பா உங்களோட. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை ஒன்றுபட்டு ஒக்கூரு கிராமத்தார்கள் இந்த நாடகத்தை நடத்தினாலும் சுற்றுவட்டாளர்ந்து வருகிறது. என்னுடைய 7 செம்ப தூக்க 7 கன்னியும் 7 கன்னிமார்களும் இங்கே ஆடும். இப்ப ஆடும் சேதுபதி நாட்டு பதினாடு கொள்ளாத சிவகங்கை நன்னாடு 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 வீரத்துக்கு பெருவோன்னு இந்த சிவகங்கை மாவட்டமா 5 ஜட யாத்தா உனக்கு பரஜீவன யாத்தா அழக ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீம புழுதி வரக்குதத்தா எவட்டுடைய காளியம்மா
ஒக்கூர்ல உள்ள வெங்கலமுடைய ஐயனார கூட்டிக்கிட்டு அண்ணே குதிரையில சவாரி செய்ய இந்த தங்கச்சி புறப்பூராட கொல்லங்குடி எல்லைய விட்டுட்டான். அடி ஒக்கூருல எங்க ஐயாக்க வந்த கால ஒக்கூரு கிழவே கிழக்கு கீழாடு போடாது கிடமாட்டு கண்டு வாங்கி வர. அப்போ ஒக்கூர்ல உள்ள கிழவி சொன்னுச்சான், இந்த தொத்த கிடமாட்டு கண்ட வச்சு இந்த மனைய என்ன செய்ய போறேன்? அப்ப கிழவே சொன்னாரா, நான் ஒக்கூரு ஐயனாரு கோயில் மாட வளர்க்க போறேன். கண்டு வளருது ஒக்கூரு மண்ணுல காவாருதுடா இந்த ஐயனாரு மாடு. மாடு பெருசாகுது எங்களுடைய ஐயனாரு மாடு. இது சீனை கொண்டு பாயுதுடா இந்த சாமி மாடு. அப்ப கிழவே ஊரு கூட்டம் போட்டு ஒக்கூர்ல நம்ம பேரு வட்ட அலங்காநல்லூருக்கு இந்த வெங்கலமுடைய ஐயனாரு மாட்டை கொண்டு போவோம். இது வாடியில் அவுந்து விட்டா ஒக்கூரு மண்ணுக்கு நம்ம சாமிக்கு பேரு வந்து சேரும்டா என்று சொல்லி ஊரு கூட்டத்துல கிழமை பேசுறாங்க. அப்போ ஒக்கூரு ஊரு மக்க இந்த மாடு ஒருவேளை முடிவற்று போனா இந்த ஒக்கூரு மண்ணுக்கு அசிங்க வந்து சேர்ந்துடும் என்று ஊரு மக்க வரமறுக்க ரோஜத்தில ஒக்கூரு கிழமை ஒத்த கயத்துல மாடு கொண்டு போறாரு. அப்ப கிழவி அழுது புலம்புனாலா, அடி பயப்படாதே கிழவி, இந்த மாடு புடிவட்டும் போனா நான் வீடு வந்து சேர மாட்டேன். அப்ப கிழவி சொன்னுச்சான், மாலையிட்ட எங்கனவரு ஒக்கூரு ஐயனாரு மாட்டை கொண்டு போறாங்க. இந்த மாட்டு மேல எந்த ஜாமீனா கூட போக போறேன். அப்ப வலது கும்புல வெங்கலமுடைய ஐயனாரு, இடது கும்புல கருப்பனு துமுள்ள நிக்கிறாண்ட முனியாண்டிய வெட்டும் பொரியுது. அலங்காநல்லூர்ல வெட்டும் பொரியுது. கிழவி சொல்லி மாடவுக்குறேன், ஐயா இது ஒக்கூரு வெங்கலமுடைய ஐயனாரு கோயில் மாடியா, நான் ஒத்த கயத்துல கொண்டு வந்தேன். மாடிய தாண்டுது இந்த ஒக்கூரு ஐயனாரு மாடு வலதுகம் பச்சாக்கியது. அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன், மாட்டை புடிச்சு வர்றான்னு கிழவே சொல்றார். அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன். அப்ப தொட்ட எதிரிக்கு ஐயனாரு மாட்டுல குத்து விடுகுது. அப்ப புடியாரு சொன்னானா, ஆத்தாடி ஆத்தா, இந்த ஒக்கூரு ஐயனாரு மாட்டு கொம்புல ரெண்டு பூதம் வாய புலந்து நிற்கிறதுனா இது பொல்லா போய சாமி மாடு. அன்னைக்கு வாழ சுருட்டுச்சு இந்த ஐயனாரு மாடு, அன்னைக்கு வலதுவும் பச்சாச்சு. ஐயனாரு, இந்த ரோஜாக்கார ஐயனாரு கொஞ்ச நேரம் வெட்டவனி பொட்டலில இந்த வந்திருக்கு இந்த மக்கள் எல்லாம் உன் வீரம் அருமையே, உன் வீரத்தையும் ரோஜத்தையும் அறியும் என் வெங்கலமுடைய ஐயனாரு. கொஞ்ச நேரம் அந்த ஒக்கூரு மேடைக்கு முன்னாடி நீ எந்திரி. கடந்த முடி அழகாய அழகு மேமதுரே, என் தாலிய நிறைச்சவே ஒக்கூரு ஏரியாவுல நீ தரும முடிவு பேரு வாங்கினவன பம்ப நிறைச்சவே. என்ன போல பாலகங்கு போட்டா என் பொல்லாத பாண்டி முனி, நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. எப்போ நீ குத்த வச்சது முதல்ல மேல மடப்பு, நீ கால் வச்சு கேட்கறவன கருங்கட்டி போட்டலாம். தங்கியிருப்பது வட்டாயுரணி என் வாண்டி முனி, நீ ஏழ மக்களை காப்பாத்த நீ தாமதிச்சடா கருப்பாயுரணி. அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் ஒக்கூரு கிராமத்துல உள்ள இந்த சோன சமயனையும் இங்க உள்ள உன் தங்கச்சி முத்துமாரியை விட்டுடையா காளியம்மனும் கொஞ்ச நேரம்
எந்திரி அது நாளையிலே எங்க ஐயா கூடாங்கி முனியாண்டி உடுக்கடைச்சு பார்க்கும் காலம். அப்போ எங்க அப்பத்தா உலக்கி வைக்க விறகில்லைன்னு கலியரி காலி முடிய விலக உடைச்சு வச்சாலா. அப்ப அடுப்போட நல்லவாப்பு கருணான படம் எடுத்து நிக்குது. அப்ப கிழவே தெற்க இருந்து ஓடி வந்து எங்க கிழவே அடி குறுகட்ட பொங்கா பயமகளே இந்த உடமரத்து சாமி பொல்லாத சாமி என் காலி முடி ஐயா கொஞ்ச நேரம் நீ ஊத்தான் கரைய விட்டு இந்த உக்கூரு கிராமத்துல பாட்டங்க ஆண்ட சாமி பொய்யில்லடா கொஞ்ச நேரம் நீ எந்திரி தங்க நல்ல புதிய ரூபா சாமி புதிய ரூபா சாஞ்சாடா பிச்ச ரூபா சாமி பிச்ச ரூபா Rasa